Dear students, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 8th ஸ்டாண்டர்ட் ஹிந்தி சப்ஜெக்ட் உடைய ஒர்க் ஷீட். லாக்கி சூடியா சாப்டர்ல இருந்து இந்த ஒர்க் ஷீட் வந்து போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. लाकी चूड़ियां पाठ निम्नलिखित में से किसके द्वारा लिखी गई है? लाकी चूड़ियां அப்படிங்கிற அந்த லெசனை எழுதின ஆத்தர் பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆத்தர் பேர் வந்து காம்தாநாத். இந்த லெசன் நான் அந்த வீடியோல நடத்தியிருக்கேன். வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்க்ல போய் இந்த லெசனுடைய வீடியோவை வந்து பாருங்க. ஃபர்ஸ்ட் பேஜ் மட்டும் தான் நடத்தியிருப்பேன். அந்த பேஜுக்கான கொஸ்டின்ஸ் வரைக்கும் தான் நம்ம பார்க்க போறோம். 12 கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். लाकी चूड़ियां पाठ निम्नलिखित में से किसके द्वारा लिखी गई है? காம்தாநாத். அதாவது அந்த ஆத்தருடைய பேரு, லேखकुடைய பேர் வந்து காம்தாநாத். जो चूड़ियां बनाता है उसे क्या कहा जाता है? ஒருத்தர் வந்து வளையல் செய்யறாரு அப்படின்னா வளையல் செய்பவரை என்னன்னு சொல்லுவாங்க? லோஹார் அப்படிங்கிறது பிளாக் ஸ்மித், அதாவது கொல்லர்கள், இரும்பு பற்ற வச்சு இரும்பு ஜாமான்லாம் செய்யறவங்க. அப்புறம் சுனார் அப்படிங்கிறது கோல்டு எல்லாம் செய்யறவங்க. படை அப்படிங்கிறவங்க பர்னிச்சர் செய்யறவங்க. மணிஹார் அப்படிங்கிறது தான் வளையல் செய்யறவங்க. வளையல் செய்யறவங்கள ஹிந்தில என்ன சொல்லுவாங்கன்னா மணிஹார். பதுலு கே घर के सामने किसका पेड़ था? பதுலுடைய வீட்டுக்கு முன்னாடி ஒரு மரம் இருந்துச்சு. அந்த மரம் என்ன மரம்? आम का पेड़, केला का पेड़, नीम का पेड़, पीपल का पेड़. नीम का पेड़. ரஜ்ஜு கौन थी? இது வந்து செகண்ட் பேஜ்ல தான் வரும். இங்கே இந்த கொஸ்டின் கேட்டுட்டாங்க. ரஜ்ஜுங்கிறது யாருன்னா பதுலு இருக்காங்கல்ல, மணிஹார் வளையல் செய்யறவர், அவருடைய பொண்ணு. பதுலுடைய பொண்ணு பேரு தான் ரஜ்ஜு. बेलनुमा मुंगेरिया शब्द का क्या अर्थ है? बेलनुमा मुंगेरिया அதுக்கு மீனிங் என்னன்னு கேட்டிருக்காங்க. கோல் லக்கடி, பத்தலி லக்கடி, சுந்தர் லக்கடி, சோட்டி லக்கடி. கோல், கோலா இருக்கக்கூடிய ஒரு லக்கடி தான் அது. அது வந்து ஒரு உட்டு. பேலனுமால வச்சுதான் அவர் வந்து என்ன செய்வாருன்னா வளையல்லாம் செய்வாரு. அது வந்து பத்தலி லக்கடி தான். அதுலதான் வந்து என்ன செய்வாரு, வளையல செய்வாரு. செய்யறதுக்கான ஷேப் வந்து இந்த பேலனுமால வச்சுதான் செய்ய முடியும். நெக்ஸ்ட் கொஸ்டின். பதுலு லேக்கோ கியா கஹ்கர் புகார்த்தா தா? பதுலு வந்து லேக்கக்க என்னன்னு சொல்லி கூப்பிடுவாரு? லேக்கக் பதுலுவை வந்து பதுலு காக்கான்னு சொல்லி கூப்பிடுவார்ல, அது போல பதுலு வந்து லேக்கக்க காம்தாநாத்த என்ன சொல்லி கூப்பிடுவார்னா லல்லான்னு சொல்லி கூப்பிடுவாரு. பதுலு கிஸ்கோ அச்சா லக்தா தா? பதுலுக்கு யாரு ரொம்ப பிடிக்கும்? யாரு ரொம்ப பிடிக்கும்னா லேக்கக்க गांव के लोगों को, जमींदारों को, लेखक को, बच्चों को. बदलू किसको अच्छा लगता था? இந்த இந்த லெசன் எழுதுன அந்த ஆத்தருக்கு பதுலு காக்கானா ரொம்ப ரொம்ப இஷ்டம். लेखक को सुंदर सुंदर लाकी गोलियां कौन बनाकर देता था? லேக்கக்கு வந்து அந்த லாக்கி கோலியா வந்து யார் செஞ்சு கொடுப்பாங்க அப்படின்னா பதுலு தான் செஞ்சு கொடுப்பாரு. அந்த லெசன்லயே வருது. பதுலு தஹக்தி பட்டிமே கியா பிக்லாயா கர்த்தா தா? அந்த எரிகிற அந்த அனல்ல பதுலு வந்து எதை வந்து மெருகூட்டுவாரு, எதை வந்து உருக்கிட்டு இருப்பாரு அப்படின்னு பார்த்தா லாக். அந்த அரக்குங்கிற அந்த மண்ணை வந்து உருக்கிதான் அதுல இருந்துதான் அரக்குல வளையல் வந்து செய்ய முடியும். சோ லாக். பதுலு மச்சிய பர் பைட்கர் கியா கர்த்தா தா? மச்சியன்னா அந்த ஒரு கட்டில் இருக்குல்ல, நார் கட்டில், அதுல உட்கார்ந்து பதுலு என்ன செய்வாரு அப்படின்னா வளையல் செய்வார். சூடியா பனாத்தா ரஹ்தா, வளையல் செய்வாரு. பாணி. நெக்ஸ்ட் கொஸ்டின். பதுலு டேஸ் தா? பதுலு யாருன்னு நான் சொன்னேன்? மணிஹார், வளையல் செய்யறவர். பதுலு கிஸ்கி சூடியா பனாத்தா தா? எந்த 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 மெட்டீரியல்ல உள்ள வளையலை வந்து அவர் செஞ்சாரு அப்படின்னா லாக்கி சூடியா. ஸோ இந்த 12 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு கிளியரா இருக்கும். லெசனுடைய வீடியோவை கவனிச்சவங்களுக்கு இன்னுமே கிளியரா இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு சீக்கிரம் வந்து சேரும். ஓகே, தேங்க்யூ. எதுவும் டவுட் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.